2 தமிழ் மொழி மரபு அப்படின்ற பாடத்துல இருந்து இன்னைக்கு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். சரியா? நேற்று வந்து கவிதை பேழை 1 பாடத்தை நம்ம படிச்சோம். இன்னைக்கு கவிதை பேழை 2. தலைப்பு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி மரபு. தமிழ் மொழி அப்படின்றது நம்மளுடைய தாய்மொழியாகிய தமிழ் மொழி. மரபு அப்படின்னா என்ன? இல்லையா மரபு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரபு தமிழ் மொழி மரபு. மரபு அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு பொருளை என்ன பேர் சொல்லி அழைச்சாங்களோ அதே போல நாமும் அழைப்பது தான் என்னது மரபு. சரியா? இப்போ ஒரு பாடத்தை படிக்கிறதுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணுவோம்? நுழையணும். இந்த பாடத்துல என்ன கற்றுக்க போறோம் அப்படின்றத முன்னாடியே நம்ம படிப்போம். அப்படி பார்த்தாதான் இதுல நுழையும் முன்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையிலையும் மொழியிலையும் சில ஒழுங்குமுறைகளை நம்ம கடைபிடிக்க வேண்டி இருக்கு. அதாவது வாழ்க்கைக்குரிய ஒழுங்குமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம். நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்றோம்னா அந்த வாழ்க்கை முழுவதுமா நம்ம ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். அதுதான் பிரதானமான ஒரு கொள்கை. அதுக்கு அடுத்தது மொழிக்குரிய ஒரு ஒழுங்குமுறைன்னு இருக்கு. மொழி நம்மளுடைய தாய்மொழியாம் தமிழுக்குண்டு சில ஒழுங்குமுறைகளை வகுத்து வச்சிருக்காங்க. அந்த ஒழுங்குமுறைக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபு. சரியா? அதுக்கு அடுத்தது இந்த தமிழ் மொழிக்கென சில மரபுகள் இருக்கும். என்ன மாதிரியான மரபுகளை நம்ம பின்பற்றணும் அப்படின்றது ஒரு ஒழுங்கு தமிழ் மொழிக்கென்று இருக்கு. அந்த ஒழுங்குமுறையை பழங்கால முதலே அப்போதுல இருந்து இந்த உலகம் தோன்றிய நாளிலிருந்து மனிதர்கள் வாழ்ந்த நாட்கள்ல இருந்து பழங்கால முதலே அதை பின்பற்றி வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய மக்கள். ஸோ செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி தான் தொல்காப்பியர் அப்படின்றவர் தொல்காப்பியம் என்ற நூலில் கூறக்கூடிய சில செய்திகளை இந்த பாடத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரியா? இது பார்த்தீங்கன்னா இதுதான் வாழ்க்கைக்குரிய ஒழுக்கம். அதுக்கு அடுத்தது மொழிக்கான ஒழுக்கம் அப்படின்னு பார்த்தா என்னன்னு சொன்னோம்? மரபு அப்படின்னு சொல்லி நுழையும் உள்ள படிச்சோம் இல்லையா? மரபு அப்படின்னா என்ன அப்படிங்கிற கேள்விக்கான பதில் நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு பொருளை என்ன பேர் சொல்லி அழைச்சாங்களோ அதே போல நாமும் அழைப்பது தான் இது மரபு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் காகம் கரையும் சொன்னாங்க, மயில் அகவும் அப்படின்னு சொன்னாங்க. சரியா? அதே போலதான் நாமளும் என்ன பண்ணணும்? முன்னோர்கள் சொல்வது போலதான் நாமும் பின்பற்றணும். ஏன் அதை மாத்தி சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி சொன்னாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்றது தான் என்னது மரபு. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நுழையும் ஒண்ணுக்கு அடுத்தது நம்ம இந்த தமிழ் மொழி மரபு அப்படின்ற பாடலை எழுதியது யாரு? தொல்காப்பியர் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. தொல்காப்பியம் என்ற நூல்ல இருந்து தொல்காப்பியர் எழுதின ஒரு பாடல் தான் நமக்கு இங்க பாடமா கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க தொல்காப்பியத்தின் ஆசிரியர் உங்களுடைய புத்தகத்துல நீங்க மார்க் பண்ண வேண்டியது முக்கியமான ஒரு பாயிண்ட் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? நம்மளுடைய புத்தகத்துல அடிக்கோடிக்கணும். சரியா? தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யாரு? தொல்காப்பியர். இவர் தான் தொல்காப்பியர். தமிழ்ல நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் என்னன்னு கேட்டீங்கன்னா தொல்காப்பியம். நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் என்ன? தொல்காப்பியம். இந்த நூல் எழுத்து, சொல், பொருள் அப்படின்ற 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. எத்தனை அதிகாரம் இருக்கா இந்த தொல்காப்பியம் நூல்ல? எழுத்து அதிகாரம், சொல்லதிகாரம், பொருள் அதிகாரம் அப்படின்னு சொல்லி 3 அதிகாரங்கள் இருக்கு. இந்த ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டிருக்கும். எத்தனை இயல்கள்னா? 9 இயல்களை கொண்டிருக்கு. பொருள் அதிகாரத்துல மரபியலில் உள்ள 3 நூற்பாக்கள், அதாவது 91, 92, 93 3 நூற்பாக்கள் மட்டும் நம்மளுடைய பாடல்ல தரப்பட்டிருக்கு. ஸோ இதை பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம்? படிக்க போறோம். கவனி. இப்ப நம்ம படிச்சதை பார்க்கிறோம். தொல்காப்பியர் என்ன நூல் எழுதியிருக்காரு? தொல்காப்பியம் அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. இந்த தொல்காப்பியம் அப்படின்ற நூல் எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு 3 அதிகாரங்களை கொண்டிருக்கு. சரியா? அதாவது எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்ற 3 அதிகாரங்களை கொண்டிருக்கிறது தான் என்ன நூல்?
தொல்காப்பியம் அப்படின்ற நூல். இந்த தொல்காப்பியத்துல நம்ம என்ன படிச்சோம்? பொருளதிகாரம் அப்படின்ற தலைப்பின் கீழே மரபியல்ல இந்த பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன பாடல்? 91, 92, 93 இந்த 3 பாடலடிகளும் நம்மளுடைய பாட புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த ஒவ்வொரு பாடலடிகள்ல என்னென்ன கருத்துக்களை தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம பாடத்துல படிக்க போறோம். சரியா? முதல் பாடலடிகள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, கவனமா கவனிங்க. நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலே இருதினை ஐம்பால் இயல்நெறி வழாமை திருவியில் சொல்லோடு தழாள் வேண்டும். தொல்காப்பியம் நூல்ல 1579வது பாடலடிகளா கொடுத்துருக்காங்க. இப்போ நிலம் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நிலம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நிலம்னா என்னது? பூமி. நிலம்னா என்னது? பூமி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம வாழக்கூடிய இந்த பூமியை தான் நம்ம நிலம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா என்ன இருக்கு? தீ. தீனா என்னது? தீனா நெருப்பு. தீனா நம்ம நெருப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு அடுத்தது நீர். நீர்னா என்னது? நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர். நீர்னா தண்ணீர். எல்லாத்துக்குமே நம்ம தண்ணீர் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது? வாழவே முடியாது இல்லையா? நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வழி. வழி அப்படின்னா என்னது? வழின்னா காற்று. வழின்னா என்னமா? காற்று. விசும்போடு ஐந்தும். விசும்புன்னா என்னது? எல்லாருக்குமே தெரியும். விசும்பு அப்படின்னா என்ன? ஆகாயம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா வானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆகாயம், வானம், இதுதான் என்னது? விசும்பு. நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின். இதுல மயக்கம் அப்படின்னா என்னன்னா, கலந்த மயக்கம்னா கலந்த கலவை அப்படின்றது பொருள். சரியா? உலகம் ஆதலின் இந்த பூமி, நெருப்பு, தண்ணீர், காற்று, ஆகாயம் இந்த ஐந்தும் கலந்த ஒரு கலவை தான் என்னதான்? உலகம். இந்த ஐம்பூதங்களின் சேர்க்கையால தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்றாங்க. இருதினை ஐம்பால். இருதினை ஐம்பால். இருதினைனா என்னது? 2 திணை. என்னென்ன திணை? உயர்திணை, அஃறிணை. உயர்திணைனா என்னது? உயர்திணைனா மனிதர்கள் எல்லாரையுமே குறிக்கக்கூடியது உயர்திணை. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே உயர்திணையில தான் வருவாங்க. அஃறிணை அப்படின்னா என்னது? மனிதர்கள் அல்லாத உயிரினங்கள் மனிதர்கள் அல்லாத பிற உயிரினங்கள் எல்லாமே என்னது? அஃறிணை. உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள், மனிதர்களை தவிர்த்து இருக்கக்கூடியது எல்லாமே அஃறிணை. இருதிணை அப்படின்னா என்னது? உயர்திணை. அதுக்கப்புறம் என்னது? அஃறிணை அப்படின்னு சொல்லி 2 விதமா நம்ம என்ன பண்ணலாம்? பிரிக்கலாம். சரியா? அதுக்கு அடுத்தது என்னது? ஐம்பால். ஐம்பால்னா என்னன்னு படிச்சிருக்கோம். ஐம்பால் எப்படி பிரிக்கலாம்? 5 + பால் ஐம்பால். 5 வகையான பால். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் அப்படின்னு 5 வகையாக நம்ம என்ன பண்ணலாம்? ஐம்பாலை பிரிக்கலாம். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம சின்ன ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருக்கோம். இருந்தாலும் மறுபடியும் நம்ம அதை ஞாபகப்படுத்திக்கணும். சரியா? இயல்நெறி வழாமை. வழாமைனா என்னது? தவறாமை. வழாமைனா என்ன? தவறாமை. திருவியில் சொல்லோடு தழாள் வேண்டும். எந்த விதமான பிரிவும் இல்லாமல் தழாள் அப்படின்னா என்னதுன்னா நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? எப்படி பிரிச்சிருக்காங்களோ நம்மளுடைய முன்னோர்கள், அதே போல நாம என்ன பண்ணணுமா? நம்மளுடைய வாழ்க்கையில பொருள் மாறாமல், மரபு மாறாமல் நாம அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? இப்போ இதுல நம்ம வீடியோவா பார்க்கலாம். வழி அப்படின்னா என்னன்னு படிச்சோம். நம்ம காற்றுன்னு படிச்சோம். விசும்புன்னா என்னன்னு படிச்சோம். வானம்னு படிச்சோம் இல்லையா? இங்க இருக்கக்கூடிய எல்லாமே காற்று, மண், நிலம் இது எல்லாமே 5 வகையான சேர்க்கையால், கலவையால் ஆனதுதான் என்னது? இந்த உலகம். அதுக்கு அடுத்தது என்னன்னு படிச்சோம். இருதிணை. இருதிணைனா என்னது? உயர்திணை, அஃறிணை. மனிதர்களை குறிக்கக்கூடியது உயர்திணை, மனிதர் அல்லாத பிறவற்றை குறிக்கக்கூடியது அஃறிணை.
ஐம்பால், ஐம்பால்னா என்னது? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இது எல்லாமே ஐம்பால் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம். புரியுதா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்? நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். இதில் முக்கியமானது இதனுடைய பொருள் எல்லாமே நமக்கு தெரியணும். ஏன்னா பொருள் கூறுக அப்படின்ற அந்த பகுதியில் நமக்கு இதனுடைய கேள்விகள் வரும்பொழுது இந்த பொருள் நல்லா தெரியணும். அதே மாதிரி இருதிணை, ஐம்பால் அப்படின்னா நமக்கு தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பதில். ஸோ எப்போ எங்கே கேட்டாலும் அதற்கான பதிலை நாம் சொல்லணும். அதுக்கு அடுத்த பாடலடிகள் என்ன கொடுத்துருக்காங்க? மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை, மரபு வழிபட்ட சொல்லின் ஆன. இது என்ன பாடல்னா தொல்காப்பிய நூல்ல 1580வது பாடல். மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லையா? மரபுனா என்னன்னு சொன்னா நம்மளுடைய முன்னோர்கள் எதை எப்படி சொன்னாங்களோ அதே போல நாமளும் பின்பற்றுறது தான் மரபுன்னு சொன்னோம் இல்லையா? இந்த மரபு நிலை திரிதல், அதாவது திணை, பால் இதோட வேறுபாடு அறிஞ்சு தான் நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்துலயுமே நம்முடைய வாழ்க்கையிலும் பயன்படுத்தணும், செய்யுள்ள கண்டிப்பா அதை நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். இது இந்த திரிதல் அப்படின்னா இந்த மரபு மாறினா அது வந்து செய்யுள்ள கிடையவே கிடையாது. கண்டிப்பா நம்ம மரபை பயன்படுத்தி தான் என்ன பண்ணணும்? செய்யுள்ல செயலை வந்து இயற்றணும், செயலை படிக்கணும்னு சொல்றாங்க. மரபு வழிபட்ட சொல்லின் ஆன என்ன பண்ணுமா? மரபு பிரகாரமாக தான், மரபு வழி தான் நம்ம என்ன பண்ணணும்? எல்லாவற்றையும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இதை சொல்றாங்க. அதை இதில் நம்ம இந்த வீடியோவா பார்க்கலாம். இதுதான் எல்லாமே நம்மளுடைய என்ன சொன்னாங்களோ நம்மளுடைய முன்னோர்கள் யாரை எப்படி அழைக்கணும், ஆண்களை எப்படி அழைக்கணும், பெண்களை எப்படி அழைக்கணும், உயர்திணை இல்லாத அக்ரிணை எல்லாம் எப்படி அழைக்கணும் அப்படின்னு சில வரைமுறைகளை நமக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க. நமக்கு முதல்லயே நமக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதன் பிரகாரமாக தான் நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். உதாரணமா அவன் வந்தான், ஆடு வந்தது, இப்படிதான் என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். அவன் வந்தான், ஆடு வந்தது அப்படின்னு பயன்படுத்தணும். அதை தவிர்த்து அவன் வந்தது, ஆடு வந்தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது? மாற்றி பயன்படுத்தக்கூடாது. அதாவது உயர்திணைக்குரிய பொருட்கள் எல்லாமே உயர்திணை அந்த பிரகாரமாக தான் நம்ம பயன்படுத்தணும். உயர்திணையும் அக்ரிணையை மாதிரி நாம உயர்திணை பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி அக்ரிணை பொருட்களை உயர்திணை மாதிரி பயன்படுத்தக்கூடாது. அந்த பால் வகையை சேர்ந்த மாதிரி ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் இருக்குன்னா அந்த பால் பிரகாரமாகவே தான் நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். அப்படி இல்லைன்னா அதனுடைய இது தவறு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். தொல்காப்பியம் 1581வது பாடல். இந்த பாடல் இந்த அடிகள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய செய்யுள்ள மரபு, அவங்க சொன்ன மரபை வந்து நம்ம மாற்றி சொன்னோம்னா அதனுடைய பொருள் என்ன ஆயிடுமா? மாறிடும் அப்படின்னு சொல்லி இந்த அடிகள் மூலியமா சொல்றாங்க. அதாவது காகம் கரையும், யானை பிளிரும், குயில் கூவும், கிளி பேசியது, நாய் குரைத்தது, இப்படி ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, கிளி பேசியது, நாய் குரைத்தது. எந்தெந்த பொருளுக்கு பறவையாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, உயிரினங்கள் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய மரபு, நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி சொல்லியிருக்காங்களோ ஒவ்வொன்றுத்துக்கும் அதை அப்படியே நாம் என்ன பண்ணோம்? பயன்படுத்தணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அதனுடைய பொருளே மாறிடும். செய்யுள்ள ஏன் வந்து மரபை மாற்றக்கூடாது அப்படின்னு நம்மளை கேட்டாங்கன்னா, செய்யுள்ள மரபை மாற்றினால் அதனுடைய பொருளே மாறிடும் அப்படின்றது தான் அதுக்கான பதில். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இளமை பெயர்கள் ஒளி மரபு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த எப்படி பயன்படுத்தணும், அதனுடைய இளமை, ஒரு விலங்கினம் இருக்கு அப்படின்னா அந்த விலங்குக்கான இளமை பெயர்கள் இருக்கு.
ஒலி மரபுன்னு தனியா இருக்கு. அந்த விலங்கினத்திற்கான சவுண்ட் ஒலி எப்படி அந்த ஒலியை அதையும் கூட மரபா சொல்லியிருக்காங்க. நம்முடைய முன்னோர்கள் எல்லாவற்றுக்குமே காரணம் இல்லாமல் எந்த விதமான பெயர்களும் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அப்பெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தவங்க. உயிரினங்களோடு, விலங்கினங்களோடு, பறவைகளோடு, இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தாங்க. ஸோ அதனுடைய அது எப்படி இருக்கும், புலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இளமையில எப்படி வளர்ந்தது, எப்படி இருக்கும் அதனுடைய உருவம், அது என்ன மாதிரியான ஒலியை எழுப்பும், இது எல்லாமே அவங்க வந்து பார்த்து பார்த்து கூடவே இருந்து பண்ணதுனால அவங்க அதுக்கான பெயர்களை வந்து அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் நாம் என்ன பண்ணணும், ஃபாலோ பின்பற்றணும். அது இப்போ இதில் புலி அப்படின்னு சொன்னால் அதனுடைய இளமை பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரல். புலினா என்னது, பரல் அப்படின்னு சொல்லணும். சரியா? இதை வந்து நம்ம புலி குட்டி அப்படின்னு சொல்லக்கூடாது. சிங்கம் அப்படின்னா குருளை. நம்ம என்ன பண்ணுவோம், புலிக்குட்டி, சிங்கக்குட்டி இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது, அது தவறு. புலி அப்படின்னாலே அதனுடைய இளமை பெயர் புலி பரல். சிங்கம் அப்படின்னாலே அதனுடைய இளமை பெயர் என்னது, குருளை, சிங்க குருளை, புலி பரல் இப்படிதான் சொல்லுவோம். யானை கன்று, யானை குட்டி அப்படின்னு சொல்லக்கூடாது, யானை கன்று. பசு குட்டின்னு சொல்லக்கூடாது, பசு கன்று. ஆடு மட்டும்தான் குட்டி. ஆடுன்னு சொல்லும் போதுதான் என்ன பண்ணணும், நம்ம ஆட்டு குட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த இளமை பெயர்களை நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், பின்பற்றணும். அதுக்கடுத்தது ஒலி மரபும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதனுடைய சவுண்ட் எப்படி இருக்கும், புலியோடைய சத்தம், அது எப்படி அது ஒலி கொடுக்கும் அப்படின்னா புலி வந்து உருமுமா. புலி என்ன பண்ணும், உருமும். சிங்கம் என்ன பண்ணும், முழங்கும். அதனுடைய சத்தம் ரொம்ப வேகமா இருக்கும், சிங்கம் முழங்கும். யானை பிளிரும், யானையுடைய சத்தம் பிளிரும். பசு கதரும், ஆடு கத்தும். சரியா? நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம், பசு கத்தும் சொல்லுவோம். அதுக்கப்புறமா வந்து புலி வந்து கத்தும், யானை கத்தும், இப்படிலாம் சொல்லக்கூடாது. சரியா? புலி வந்து உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், ஆடு கத்தும். சரிதாமா? இதை வந்து நம்ம இந்த விலங்கினங்களுடைய இளமை பெயர்களை இதில் பார்க்கலாம். இங்கே நான் சொன்னதே தான், ஆனால் அதை வந்து இதனுடைய பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். புலி பரல், சிங்க குருளை, அதனுடைய இளமை பெயர் என்னது, சிங்க குருளை. இது யானை, யானையோடைய இளமை பெயர் யானை கன்று. என்னது, பசு, இது கன்று, பசு கன்று. ஆட்டு குட்டி, ஆடை வந்து இளமை பெயர் ஆட்டுக்குட்டி. அதுக்கப்புறம் விலங்கினங்களுடைய ஒளி மரபு படிச்சோம் இல்லையா, அந்த ஒளி மரபு. புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், ஆடு கத்தும். புரியுதா? இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடப்பகுதி. இது எப்பவுமே என்ன ஸ்டாண்டர்ட் நம்ம போனாலும், எந்த வகுப்புக்கு போனாலும் இந்த பேசிக், அதாவது அடிப்படையான ஒரு விஷயங்கள் நமக்கு கண்டிப்பாக தெரியும். இதுதான் தமிழ் மொழியில் நம்ம தமிழ் பாடங்கள் படிக்கும் பொழுது அடித்தளமாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான பாடம். மரபை பற்றி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மரபுன்னா என்ன அப்படின்றத இந்த பாடத்தில் நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பேர் சொன்னாங்களோ அதே பேரை தான் நாம் என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். அப்படி மாற்றி பயன்படுத்தணும்னா அது என்ன ஆகிடும், அதனுடைய பொருளே மாறிடும் அப்படின்றத பற்றி நம்ம படித்தோம். சரியா? இதில் ஒரே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு டாபிக் மட்டும் கொடுத்துருக்காங்க நமக்கு. என்னன்னா அளபடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அளபடைனா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? புலவர்கள் சில எழுத்துக்களை அவற்றுக்குரிய மாத்திரை அளவை விட நீண்டு ஒலிக்குமாறு பயன்படுத்துவது உண்டு. இந்த பாடல்ல, நம்முடைய பாடல்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய வழாமை தழாஅல், வழாமை தழாஅல் அப்படின்னு சொல்லி ரெண்டு கொடுத்துருக்காங்க. தழாஅல், வழாமை, இந்த ரெண்டுமே வந்து இந்த ரெண்டு வார்த்தைகளை நீங்க பார்க்கும் பொழுது இதுல என்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னா அளவடைய பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது லா என்னும் எழுத்தை 3 மாத்திரை அளவு நீட்டி ஒலிக்க வேண்டுமா, அதற்கு அடையாளமாகவே ராவை அடுத்து ஆ இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு உயிரெழுத்து நீண்டு ஒலிப்பதை உயிரிழபடை அப்படின்னு சொல்றாங்க. இதனை பற்றி
உயர் வகுப்புகள்ல விரிவாக அறிந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உயிரளபடைனா என்ன, அதனுடைய பேசிக் அடிப்படை மட்டும் இல்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு வந்து மாத்திரை அளவு, மாத்திரைனா என்னது, சவுண்ட் இல்ல, உச்சரிப்பு தானே மாத்திரை. இப்போ குறிலுக்கு நம்ம எவ்வளவு மாத்திரை பயன்படுத்துவோம்? குறில் எழுத்துக்களானது ஆ, இ, உ, ஏ, ஓ, இந்த குறில் எழுத்துக்கள் ஒரு மாத்திரை பயன்படுத்துவோம். அதுக்கடுத்தது நெடில். நெடிலுக்கு எத்தனை மாத்திரை நம்ம பயன்படுத்துவோம்? 2 மாத்திரை பயன்படுத்துவோம். நெடில் எழுத்துக்கள்னா என்னது? உயிர் எழுத்துக்கள்ல குறில் எழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ, ஓ. நெடில் எழுத்துக்கள்ல உயிர் எழுத்துக்கள்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. 7 எழுத்துக்கள் நெடில் எழுத்து வரும், 5 எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள் வரும். இதை ஒட்டி இருக்கக்கூடிய உயிர் எழுத்துக்கள் எல்லாத்துலயுமே குறில் எழுத்தோ நெடில் எழுத்து இடம்பெறுவது உண்டு. இப்ப குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை. அதே அளபடைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 3 மாத்திரை. அளபடைக்கு எத்தனை மாத்திரை? 3 மாத்திரை சொல்லியிருக்காங்க. இதுதான் அளபடை. 3 மாத்திரை அளவு ஒலிக்கக்கூடியதுதான் இது அளபடை. இப்ப இங்க வழா ஆ அப்படின்னு இருக்கா, வழா ஆ. இந்த ழாவை நம்ம எப்படிமா பிரிப்போம்? இழு பிளஸ் ஆண் பிரிப்போமா? இழு பிளஸ் ஆண் பிரிப்போம் ழா. அது பக்கத்துல இன்னொரு ஆ வருது, இன்னொரு உயிர் எழுத்து சேர்ந்து வருது வழா அமைப்பு. சோ இப்படி எழுத்துக்களை கொஞ்சம் அழுத்தி சொல்வதற்காக புலவர்கள் நீட்டித்து ஒலிப்பாங்க. சரியா? அந்த பாடல் அடிகள்ல பாத்தீங்கன்னா இந்த 2 வார்த்தைகளையும் இடம்பெற்றிருக்கு. சோ இதை இன்னும் நம்ம இருக்கக்கூடிய வகுப்புகள்ல இந்த உயிரளபடையை பத்தி நம்ம விவரமா நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது கற்பவை கற்றபின் ஒன்று கொடுத்துருக்காங்க நம்மளுடைய புத்தகத்துல. பறவைகளின் ஒளி மரபுகளை எழுதி வருக. நீங்க என்ன பண்ணணும்? இப்போ நம்ம படிச்சோம் இல்லையா, அந்த படிச்சதை எல்லாமே என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்றத நீங்க வீட்டுல கவனமா கவனிச்சு நீங்க எழுதி பார்க்கணும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இது நீங்களா வந்து என்ன பண்ணணும்? பறவை இப்ப விலங்கினங்களுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி பறவைகளுக்கு ஒளி மரபுகள். காகம்னா கரையும், நம்ம என்ன பண்ணுவோம்? காக்கா கத்துது அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி சொல்லக்கூடாது. காகம் வந்து கரையும் அப்படின்றதுதான் மரபு. இப்படி வேற என்னென்ன பறவைகளுக்கு என்னென்ன ஒளி மரபுகள் இருக்கு அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும்? சர்ச் பண்ணி எழுதி எடுத்துட்டு வரணும். ஐம்பூதங்கள் ஒவ்வொன்றுக்கும் வழங்கப்படும் வேறு பெயர்கள். நம்ம ஐம்பூதங்களுடைய சேர்க்கையால தான் உலகம் உருவாச்சுன்னு படிச்சோம் இல்லையா. ஐம்பூதங்களுடைய பெயர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருள் மிஸ் சொன்ன வேற என்னென்ன பொருள் எல்லாம் அந்த ஐம்பூதங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும்? எழுதணும். ஐம்பூதங்களின் படங்களை சேகரித்து படத்தொகுப்பு. இந்த ஐம்பூதங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே பிக்சர்ஸ் படங்களா நம்ம சேகரிச்சு நம்ம ஒரு படத்தொகுப்பு மாதிரி உருவாக்கி நம்மளுடைய வகுப்பறையில நம்ம காட்டலாம். அதுக்கு அடுத்தது மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பறவைகள் டேஷ் பறந்து செல்கின்றன. பறவைகள்லாம் எங்க பறந்து செல்லும்? வானத்துல தானே பறந்து செல்லும். சோ வானம் அப்படின்னா நம்மளுடைய பாடல் அடிகள்ல நம்ம என்ன படிச்சோம்? விசும்பு படிச்சோமா? சோ பறவைகள் விசும்பில் பறந்து செல்கின்றன. இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. இருதிணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னது? 2 பிளஸ் திணை. இருதிணைனா 2 பிளஸ் திணை. ஐம்பால். ஐம்பால்னா என்னன்னு சொல்லி படிச்சோம்? 5 பிளஸ் பால். பிரிச்சு எழுதணும்னா 5 பிளஸ். இதுதான் வந்து சரியான விடை. அதுக்கு அடுத்தது உலகம் எவற்றால் ஆனது அப்படின்னு படிச்சோமா நம்மளுடைய பாடல்ல. ரொம்ப எளிதான பதில். உலகம் வந்து ஐம்பூதங்களின் சேர்க்கையால் உருவானது. செய்யுளில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது? செய்யுள்ள மரபுகளை மாற்றினால் அதனுடைய பொருள் மாறிவிடும். அதுக்கு அடுத்தது சிந்தனை வினா கொடுத்திருக்காங்க. நம் முன்னோர்கள் மரபுகளை பின்பற்றியதன் காரணம் என்னவாக இருக்கும் என நீங்கள் கருதுகிறீர்கள்? இதுக்கான பதில் எல்லாமே நம்மளுடைய கொஸ்டின் பேங்க்ல இருக்கு. ஸோ நீங்களாகவும் சிந்தனை வினா அப்படின்றது நீங்களாகவும் சிந்திச்சு நம்ம படிச்சதுல இருந்து விடையளிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான பதிலும் நம்மளுடைய கொஸ்டின் பேங்க்ல இருக்கு. ஸோ அதையும் நீங்க என்ன பண்ணலாம்? படிச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு பாடத்தை கவனமா கவனிச்சிருக்கீங்க. இன்னைக்கு தமிழ் மொழியின் மரபு அப்படின்ற தலைப்புல நம்ம படிச்சிருக்கோம், பாடம் படிச்சிருக்கோம். அதை நீங்க என்ன பண்ணணும்? வீட்டில் உட்காந்து நல்லா படிச்சு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க அடுத்த நாள் கேட்கலாம். நீங்க எழுதி எழுதி பார்க்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு பிழை இல்லாமல் என்ன பண்ண முடியும்? தமிழ் பாடத்தை நம்ம நல்லா கற்றுக்கொள்ள முடியும். சரியா? நன்றி மாணவர்களே.